ஹை கைஸ், T20 வேர்ல்டு கப்பில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம ஷார்ட்ஸ் பாருங்கள், ஹைலைட்ஸை நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கான மேட்ச் வந்து அற்புதமான மேட்ச்சு. எனக்கு ரொம்ப 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 பர்சனலாக பிடிச்ச மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து மேட்ச் நம்பர் 5. சூப்பரான மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் யாருக்கு மேட்ச்சு அப்படின்னா நம்ம இங்கிலாந்துக்கும் நேபாளுக்கான மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் எந்த அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச்சு. நான் ஃபஸ்ட்டு ஹைலைட் சொல்லிடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இங்கிலாந்து வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. 184 ரன்னு, 7 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவர் ஃபுல்லாக ஆடிட்டாங்க. பேட்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா கோஆர்டினேஷனாக ஆடினாங்க, எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்ட் கிடச்சிச்சு. ஆனால் கன்வெர்ட் பண்ணல எதுவுமே. அதே மாதிரி இது பெரிய டீமு சின்ன டீம் அடிக்க மாட்டாங்கன்னு நினச்சா நம்ம நேபாள் சூப்பர் பேட்டிங்க. 180 ரன்னு 6 விக்கெட்டுக்கு ஒரு மேட்சை க்ளோஸாக கொண்டு போனாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மேட்ச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்த ஒரே மேட்ச் இந்த வேர்ல்டு கப்பில் எனக்கு பிடிச்ச மேட்ச்சு ஒன்றுனா இந்த மேட்ச் சொல்லலாம். இதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். பாகிஸ்தானுக்கும் நேபாள் சிம்பாவே ஏதோ ஒரு டீம். அந்த மேட்ச்சு சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. இதே மாதிரி இந்த மேட்ச்சும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு என் பர்சனலாக நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்லலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பெரிய டீம் ஏதோ ஒரு டீம் அடிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. கண்டிப்பாக பெரிய டீம் ஏதோ ஒரு டீமை கண்டிப்பாக இவங்க வின் பண்ணுவாங்க. நல்லா பாருங்கள், எழுதி வைக்கிறேன். கடைசியாக இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டாங்க. வெறும் 4 ரன் வித்தியாசத்தை தான் வந்து இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோ பெரிய வெற்றி கிடையாது. பட் ஆனால் சூப்பரான பேட்டிங்கு. நேபாளுக்கு இது ஒரு வெற்றினே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த மேட்ச் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் ரேட்டிங்க்கு 4.8 கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த தோற்றதுக்காக தான் இந்த 2 பாயிண்ட்டை கொடுக்குறனே தவிர, கம்மி பண்ணுறனே தவிர மற்ற பாயிண்ட் எதுவுமே இல்லை. மேட்ச் என்னன்னா நான் வந்து 2 தடவை பார்த்துருப்பேன். ஒரே தடவை 2 தடவை ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே 2 தடவை பார்த்தேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான நியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.